பண்ண தப்புக்கு ஜெயில இருந்திருக்கணும். நீ எப்படி வெளியே வந்து நான் விசாரிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷம், வழிய விடு. இங்க பார், மரியாதையா உன்னை வான் பண்றேன். உன்னோட தப்பான ஹாபிட்டை இத்தோட நிப்பாட்டிக்கோ, இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படுவ. உனக்கு தெரியாது, நான் சும்மா தான் ஆட்டோல போனேன். அவன் என்ன மாட்டி விட்டுட்டான். அவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. சும்மா நடிக்காத. உன்னை பத்தி எல்லாத்தையும் கேதர் பண்ணி வச்சிருக்கேன். நான் தான் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. அதுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்னு கோர்ட்ல வச்சு பேசிக்கலாம். உனக்கும் இன்ஸ்பெக்டர் கேஸ் உனக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல, அப்படிலாம் எதுவும் கிடையாது. என்ன அவனை மடக்கி போலான்னு பாக்குறியா? தேவையில்லாம அசிங்கமா பேசாத, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? அது அது வந்து சொல்ல தெரியல. ஆனா நான் சொல்றேன், இன்னொரு தடவை இன்ஸ்பெக்டர் கேஸனோட எங்கேயாவது சுத்துறத பார்த்தேன், அதே இடத்துல 2 பேரையும் கட்டி வச்சு உரிச்சிருவேன். என்ன என்ன மிரட்டுற? நான் எப்படியோ இருந்துட்டு போறேன், அதெல்லாம் கேட்க நீ யாரு? நீ எப்படியோ இருந்துட்டு போ, அத பத்தி நான் கேட்கவும் மாட்டேன், எனக்கு அது தேவையும் இல்ல. ஆனா இன்ஸ்பெக்டர் கேஸனோட மட்டும் சுத்தாத. ஏன்? ஏன்னா அவன் என் அண்ணன். அவனுக்கு கல்யாணம் ஆகி எங்க அண்ணி வீட்டுல இருக்காங்க. தேவையில்லாம அவங்க வாழ்க்கையில பிரச்சனை பண்ணாத. அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். பொண்ணுங்களுக்குன்னு நான் ஒரு ரெஸ்பெக்ட் வச்சிருக்கேன். உன்ன மாதிரி ஆளுங்களை நான் பொண்ணுங்க லிஸ்ட்ல சேர்க்கறதே இல்ல. அதனால யோசிக்க மாட்டேன், கையை நீட்டிடுவேன். இனிமேயாச்சும் மரியாதையா ஒதுங்கி போயிடு. இதுதான் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன், செஞ்சிருவேன். யோ, வாயா. எங்க போற? வீட்டுக்கு சார். என்ன பேண்ட் இது? இது பேட்ச் ஒர்க் ஃபேஷன் சார். ஃபேஷனா? பேண்ட் கிழிச்சுட்டு ஃபேஷனா? ஆளு மண்டை பார். போயா. ஹலோ, இங்க பாருங்க, இந்த மாதிரி கேவலமான வேலை எல்லாம் என்கிட்ட பண்ண வேண்டாம். உங்களுக்கு 1000 பேர் சொந்தக்காரங்க இருப்பாங்க, அவங்களெல்லாம் விட்டு என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. பிந்து, என்னாச்சு? ஏன் இப்படி பேசுற? எதுவும் சொல்ல வேணாம், விட்டுருங்க. இந்த உலகத்துல நீங்க தான் எனக்கு எல்லாமே நினைச்சேன். உங்களுக்குன்னு என் மனசுல தனி இடம் வச்சிருந்தேன். அது தப்புதாங்க, தப்புதான். பிந்து, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லு. உங்க தம்பி என்ன அசிங்கப்படுத்தினது பத்தாதுன்னு நீங்க வேற என்ன கேவலப்படுத்தணுமா? என்ன சொல்ற? உங்க தம்பி என்னதுக்கு வந்து மிரட்டணும்? எங்க அண்ணனை வச்சிருக்கியாடி அப்படி இப்படின்னு நடு ரோட்ல வச்சு என்ன அசிங்கப்படுத்துறாரு. எங்க அண்ணி வாழ்க்கைய நாசம் பண்ண பாக்குறியா? இதே இடத்துல உன்னை வெட்டி கொண்டு போட்டுருவேன்னு சொல்றாரு. இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, உனக்கு ஆம்பளை தானே வேணும். எங்க அண்ணன் வயசானவன், நான் இருக்கேன் வான்னு சொல்றாரு. நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பார்த்தா உங்களையும் அடிப்பாரா? என் தலை எழுத்து என்னெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு பாத்தீங்களா? பிந்து, நான் இருக்கிறப்ப நீ அளவே கூடாது. அவனை நான் பாத்துக்கிறேன். ஐயோ, அவருக்கு கோவம் வந்து உங்களை அடிச்சிட்டு போறாருங்க. யாரு அவனா? பிந்து, என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் நினைச்சா அவனை என்கவுண்டர் பண்ணிடுவேன். நீ எதை பத்தி நினைக்காம வீட்டுக்கு போ, நான் நேர்ல வந்து பேசுறேன். இல்ல, அது வந்து பார், உன்கிட்ட போதுனா என்ன நடக்கும்னு நான் அவனுக்கு காட்டுறேன். பிந்து, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீ முதல்ல வீட்டுக்கு போ. என்ன? சரி. என்ன வெற்றி, டாக்டர் என்ன சொன்னாங்க? என்ன சொல்லுவாங்க? மனசு அமைதியை வச்சுக்க, சந்தோஷமா வச்சுக்கன்னு சொன்னாங்க. கொஞ்ச நாளைக்கு டிராவல் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க அத்தை. அத்தை, இதெல்லாம் டாக்டர் சொல்லணுங்கிறது இல்ல, நமக்கே தெரிஞ்சது தானே. யார் வீட்டுலதான் பிரச்சனை இல்ல,
அதுக்காக அதையே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தா வயித்துல இருக்கிற குழந்தைய தானே அது பாதிக்கும். ஆ, நடந்ததை நினைச்சு நீங்களே வருத்தப்பட்டுட்டு இருந்தா திவ்யாவுக்கு யாரத்த ஆறுதல் சொல்ல முடியும்? ஆமா பெரியமா, கவிதா சொல்றதும் கரெக்ட் தான். நீங்களே சோகமா மூஞ்சி வச்சுட்டு இருந்தீங்கன்னா திவ்யா எப்படி சிரிக்கும்? உங்களுக்கு இருக்க கவலையும் வருத்தமும் எனக்கும் கவிதாக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நிறைய இருக்கு பெரியமா. என்ன வந்தாலும் சரி, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டில் சண்டை சச்சரவு சத்தம் எதுவும் இருக்கக்கூடாது. இதை நான் ஆர்டராகவே சொல்றேன். என் மாப்பிள்ளை சிங்கக்குட்டி வந்த அப்புறம் யாரு வேணா யாரோட வேணா கட்டி உருளுங்க. அது என்ன மாப்பிள்ள, நீங்க வேற. திவ்யாவுக்கு அவ மாதிரி அழகான குட்டி தேவதை தான் பிறக்க போகுது. பெரியமா, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பேரன் வேணுமா பேத்தி வேணுமா? எதுவா இருந்தாலும் சந்தோஷம்தான்ப்பா. திவ்யா முதல்ல நல்லபடியா குழந்தைய பெத்து அவளும் குழந்தையும் ஆரோக்கியமா இருந்தாலே எனக்கு போதும். அதெல்லாம் இல்ல, மழுப்பாம பதில் சொல்லுங்க அத்தை. பேரன்தான் வேணும். அப்புறம் இவ்வளவு சொத்தையும் கட்டி ஆடுறதுக்கு அவன் தானே வரணும். கவலைப்படாதீங்க, எல்லாம் உங்க ஆசைப்படியே தான் நடக்கும். திவ்யாவுக்கு கண்டிப்பா ஆம்பளை குழந்தை தான் பிறக்கும். தாய்மாம முறையிலிருந்து எல்லா சீரும் நான் தான் செய்வேன். சாவித்திரி, வந்து யாருன்னு பாருமா. இப்போ உனக்கு சந்தோஷமாமா? நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் போன்னு என்ன டார்ச்சர் பண்ணியம்மா. இங்க வந்தா வானு கூப்பிட ஒரு நாதி இல்ல. என்ன இவங்க அவமானப்படுத்துவாங்கன்னு எனக்கு தெரியுமா? நீ ஏமா இப்படி பண்ற? நான் இங்க வந்துட கூடாது. உனக்காக மட்டும் தான் நான் இங்க வந்தேன். இங்க என்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்ல, அதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். தயவு செஞ்சு சொல்றேன், இனிமே என்னை இங்க அனுப்பிடாத. செத்தாலும் நான் இங்க வரவே மாட்டேன். சுந்தரி, நான் தான் பேசுறேன். சொல்லுங்க. எந்த ஒரு மாமியாரும் இவ்வளவு பயந்து பயந்து இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நாங்க அவர்கிட்ட பேசலங்கிறது உண்மைதான். எந்த வார்த்தை பேசினாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சு சண்டை போடுறவர்கிட்ட என்ன பேச முடியும்? பயந்து பயந்து செத்துக்கிட்டு இருக்கோம். மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுக்கலாம், தப்பு இல்ல. ஆனா அவர் எப்ப வருவாரு, வந்தா நம்ம பொண்ணுக்கு சந்தோஷங்கிற எல்லாத்தையும் தாண்டி என்ன பண்ணிடுவாரோன்னு பயமா இருக்கு. இத பார் சுந்தரி, சத்தியமா சொல்றேன், என் பொண்ணு முழுகாம இருக்காங்கிற சந்தோஷத்தை விட எதுக்கு இவ மாசமானா என்ன இவ்வளவு மாப்பிள்ளை என்னெல்லாம் பண்ண போறாரோன்னு நினைச்சு பயமா இருக்கு. அவர்கிட்ட பேசுறதுக்கு பயமா இருக்கு சுந்தரி. மத்தபடி அவரை நாங்க எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுத்துட மாட்டோம். அப்படிலாம் என்ன பார்த்து யாரும் பயப்பட வேணாம். திவ்யா, நீ வா, கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போலாம். உன்னதான் சொல்றது திவ்யா, கிளம்பு.
உன்கிட்ட தான் சொல்றேன், கிளம்பு. இந்த மாதிரி நேரத்துல கண்ணா பின்னான்னு அலையக்கூடாது. திவ்யா நீ உள்ள போ. திவ்யா, நான் சொல்றேன், வா போலாம். நான் சொல்றேன் திவ்யா, நீ உள்ள போ. திவ்யா, எப்படி நம்மளை கெடுக்கணும்னு நினைச்சான், இப்போ அவங்களாவே அடிச்சுக்கிட்டு கெட்டு போயிட்டாங்க. இது இப்படியே தொடர்ந்தா நமக்கு தான் சந்தோஷம். என்ன அதிசயமா இருக்கு? நீங்கெல்லாம் வரமாட்டியே. நானும் வரக்கூடாதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா வர வச்சிட்டீங்கல்ல. ஓ, என்ன பெட்டி கேஸுக்கு ஆள் இல்லைன்னு என்ன கூட்டலான்னு வந்தியா? அதுக்கு கூட நீ லாயக்கு இல்ல. இப்படியே போய்கிட்டு இருந்தா ஓ மவனை என்கவுண்டர் பண்ண ஒரு நாள் நான் இங்க வர வேண்டியிருக்கும். உன் மிரட்டல் எதுவும் அவன்கிட்ட நடக்காது. அவன் நேர்மைக்கும் துணிச்சலுக்கும் முன்னாடி உன்னுடைய திமிர்த்தனம் என்னைக்குமே எடுபடாது. அவனை என்கவுண்டர் பண்றதுக்கு முதல்ல உனக்கு தைரியம் இருக்கான்னு பாரு. இப்படி பேசி பேசி நீ உருப்படாம போனது இல்லாம அவனையும் கெடுத்து வச்சிருக்க. உன்ன மாதிரி அவனையும் நாசமாக்கி வச்சிருக்க. ஏய், நேர்மையா இருக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. அதெல்லாம் உனக்கு புரியுமாடா? பித்தலாட்டம் பண்ணாதான் பொழைக்க முடியும், இல்லாட்டி உன்ன மாதிரி சோத்துக்கு அல்லாடணும். உங்ககிட்ட வளவளன்னு எதுக்கு பேசிக்கிட்டு நான் இப்ப எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? என்னங்க விடுங்க. என்ன பாக்குறீங்க? நீங்க தானே இவளை என்ன கட்டி வச்சீங்க. இவளுக்கு எனக்கு பொண்டாட்டியா இருக்கிற எந்த தகுதியும் இல்ல. நான் போலீஸ்காரன். ஒரு நாளைக்கு 1000 பேரை கேஸ் விஷயமா பார்க்கணும், பேசணும். அத சந்தேகப்பட்டா நான் எப்படி வேலை பார்க்க முடியும்? என்ன நடந்தாலும் இவ உன்கிட்ட வந்து ஓதுவா. உடனே உன் பிள்ளை வெற்றி வீரர் என் சம்மந்தப்பட்ட ஆளுல போய் மிரட்டுவாரு இல்ல? உங்களை சுத்தமா ஒதுக்கிட்டு போய் தான் தனியா இருக்கேன். எனக்கு ஆகாத உங்களோட இவ என்ன புது கூட்டணி வைக்கிறா. ஒவ்வொரு தடவையும் அங்க இருந்து இங்க வந்து உங்ககிட்ட புகார் சொல்ல கஷ்டமா இருக்கும்ல, அதான் மொத்தமா கொண்டு வந்து இங்க விட்டுட்டு போறேன். நீயும் மவனும் இவளை தங்கத்துல வச்சு தாங்கிக்கோங்க. இனிமே எனக்கு இவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்னங்க? சீ, போடி. டேய் கேசவா, அழாதம்மா. இவ எப்பவுமே இப்படிதாம்மா. எல்லாம் என் தலையெழுத்து.
என்ன நீ இந்த நேரத்துல இங்க? கேசவன் தான் இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போறான். இனிமே அவனுக்கும் இவளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதாம். ஏன் என்னாச்சு? நீ போய் அந்த பொண்ணை பார்த்தே இல்ல, அந்த கோபத்தை இப்படி காட்டிட்டு போறான். அப்பா இதை நம்ம சும்மா விடக்கூடாது. எப்படிப்பா வர்றது? அவன் உண்மையிலேயே நம்மள பயமுறுத்துறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கான். அவன் தான் உண்மையிலேயே பயந்து போயிருக்கான். இது பாருமா, உன் மாமனாரும் கொழுந்தனாரும் ஊர் பிரச்சனைக்கு மட்டும்தான் முன்னாடி நிற்பாங்கன்னு நினைச்சுக்காத. உன்னுடைய பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம். நாளைக்கு கமிஷனர் ஆபீஸ்க்கு போறோம். இப்படி எல்லாம் பண்றான்னு சொல்லி கமிஷனர் பார்த்து நான் பேசுறேன். அம்மா, தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான். இவனை நான் சும்மா விட மாட்டேன். நீ உள்ள போப்பா. அண்ணி தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. இந்த பிரச்சனை நல்லபடியா முடிச்சு கொடுக்க வேண்டியது எங்க பொறுப்பு. நீங்க தைரியமா உள்ள போங்க. போமா போ. தம்பி, அவன் உன் அன்னிக்கு சாப்பாடு கூட வாங்கி கொடுத்துருக்க மாட்டான். போப்பா, ஜமுனாக்கு ஏதாவது வாங்கி கொடு. சரிப்பா. இந்த மாதிரி நேரத்துல கண்ணா பின்னான்னு அலையக்கூடாது. திவ்யா, நீ உள்ள போ. திவ்யா நான் சொல்றேன் வா போலாம். நான் சொல்றேன் திவ்யா, நீ உள்ள போ. திவ்யா நட்ராஜ், என்னப்பா என்னாச்சு? ஒண்ணுல நான் உங்ககிட்ட அவ்வளவு தூரம் கெஞ்சி அனுப்புனது அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரதானே? போன வேகத்துல அங்கிருந்து போன் போடுறேன். எனக்கு எவ்வளவு கஷ்டமாயிடுச்சு தெரியுமா? ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்துச்சு தெரியுமா? உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேம்மா, இன்னொரு தடவை அவளை கூப்பிடு அவ வீட்டுக்கு போகலாம் சொல்லாதீங்க. பிச்சைக்காரனை கூட போயிட்டு அப்புறமான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மரியாதை கூட எனக்கு அந்த வீட்டில் இல்லைம்மா.